தேனி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முல்லை பெரியாற்றில் இருந்து 18ஆம் நாள் கால்வாய்க்கு ஊராக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தண்ணீரை திறந்து வைத்தார். சாலை சிதிலம் அடைந்து இருந்ததால் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீரினை திறந்து வைத்தார்கள். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கூடலூர் லேயர் கேம்ப் முல்லை பெரியாற்றில் இருந்து 18ஆம் கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக அரசிற்கு 18ஆம் கால்வாயை விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைப்படி 18ஆம் கால்வாய்க்கு தண்ணீர் திறப்பதற்கு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து தேனி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி முல்லை பெரியாற்றில் இருந்து தண்ணீர் திறப்பதற்காக லோயர் கேம்ப் பகுதிக்கு இன்று மாலை வந்தார். தண்ணீர் திறக்கும் தலைமதக்கிற்கு செல்லும் கால்வாய் கரைப்பாதை அப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக சிதிலம் அடைந்து வாகனம் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போது அப்பகுதிக்கு வந்த அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்திவிட்டு சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று மதகு பகுதியில் தண்ணீரினை திறந்து வைத்தனர். இதன் மூலம் வினாடிக்கு 98 கன அடி வீதம் 30 நாட்களுக்கு தண்ணீரை திறந்து வைத்தார். இந்த தண்ணீர் மூலம் தேவாரம் பகுதியில் 44 கண்மாய்கள் மூலம் 4614.25 ஏக்கர் பாசன பரப்பு நிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் உத்தமபாளையம் தாலுகாவில் 21 கண்மாய்கள் வாயிலாக 2045.35 ஏக்கர் பாசன பரப்பு நிலங்கள் மற்றும் போடி நாயக்கனூர் தாலுகாவில் 23 கண்மாய்கள் வாயிலாக 2568.90 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறுகின்றன. பயன்பெறும் பகுதிகள் புதுப்பட்டி, அனுமந்தன்பட்டி, பண்ணைப்புறம், கோம்பை, தேவாரம், மீனாட்சிபுரம், டொம்மஞ்சேரி உள்ளிட்ட 13 ஊர்களை சேர்ந்த விவசாயிகள் இந்த தண்ணீர் திறப்பின் மூலம் பயன்பெறுகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் பால்பாண்டி, வட்டாட்சியர் சந்திரசேகரன் உள்பட துறை அதிகாரிகள் மற்றும் 18ஆம் காய் விவசாய சங்கத்தினர், அரசு பொதுப்பணித்துறை உதவி கோட்ட பொறியாளர் மற்றும் திமுக நகர மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என்ன